தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நடைப்பயணத்தில் பங்கேற்ற எம்பி நேற்று மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சந்தோக் சிங்கினுடைய மரணம் தற்போது காங்கிரஸ் நடைப்பயணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பஞ்சாப் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்பி சந்தோக் சிங் சௌத்ரி தற்பொழுது மாரடைப்பால் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாரத் ஜோடோ யாத்திரையில் பங்கேற்ற அவர் திடீரென யாத்திரையின் பொழுது மயங்கி விழுந்ததை அடுத்து அவர் அங்கே அம்பாலாவில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செய்திருக்கிறது. 76 வயதான அவர் காங்கிரசினுடைய நீண்டகால உறுப்பினர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். பல முறை காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடும் குளிர் வட மாநிலங்களில் நிலவி வருவதை அடுத்து கடந்த 2 வாரங்களாகவே பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான குளிர் அலையானது வீசி வருகிறது. அதனால் திடீரென அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் தான் சிகிச்சைக்காக அம்பாலாவில் இருக்கும் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக தற்காலிகமாக பாரத் ஜோடோ யாத்திரை என்பது பஞ்சாப் மாநிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் அடக்கத்திற்கு பின்னர் மீண்டும் அந்த யாத்திரையினுடைய அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை அடுத்து தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சந்தோக் சிங் சௌத்ரியினுடைய இறப்பிற்கு தற்போது அவருடைய அந்த ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு தேவையான அவருடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காங்கிரஸ் கட்சி செய்யும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது காங்கிரசுடைய தலைமையகமானது அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.